ஏனென்றால் 8 பேரை விட்டா கூட இவர் மறுபடியும் உலகத்தை படைச்சிருவார். அதனால ஒவ்வொரு ஆளையும் கண்காணிக்க வேண்டும். அதற்கு தான் இன்றைக்கு தீவிரமாய் நம்மை கண்காணிக்கிற முயற்சி. நம்முடைய செல்போன் நம்மை கண்காணிக்கிறது, சிசிடிவி கேமரா நம்மை கண்காணிக்கிறது, நீங்கள் பயன்படுத்துகிற கணினி உங்களை கண்காணிக்கிறது, நீங்கள் பயன்படுத்தும் இன்டர்நெட் உங்களை கண்காணிக்கிறது, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணப்படுகிறது. ஒரு துணி கடைக்கு துணி வாங்க போனா அவன் ஏன் உங்க போன் நம்பரை கேட்கணும்? நம்ம என்ன சம்பந்தம் பேச போறோமா? பாருங்க, இப்ப பெரிய மால்ல ஒரு பொருள் வாங்க போனா எல்லாம் பில் போடும்போது சார் உங்க போன் நம்பர் என்று கேட்பான். கடைக்கு போறோம், பொருள் வாங்குகிறோம், கொடுத்தால் முடிந்தது அவனுடைய தொடர்பு. போன் நம்பர் ஏன் கேட்கிறான்? ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோமா? நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் வாங்கி அதை எங்கேயோ ஒரு இடத்துல விற்று நம்ம எல்லாம் தன்னுடைய கண்காணிப்பின் வலைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுகிறான். இதை தாண்டித்தான் இந்த எழுப்புதல் வரப்போகிறது. இதை தாண்டித்தான் இந்த யவன சந்ததி பிறக்க போகிறது. அது சாத்தானுடைய கண்ணிலே மண்ணை தூவ போகிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறது. சாத்தானுடைய தந்திரங்களை தன் காலின் கீழே நசுக்க போகிறது. கர்த்தருடைய 2வது வருகை வரைக்கும் கரை திரை பிழை இல்லாமல் அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்க போது அந்த சந்ததியை பிறப்பிக்கிற எழுப்புதலை